என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையே, ஆறு வச்ச மையே இது நான் வச்ச மையே, நீ முன்னால போனானா பின்னால வாரேன். அப்போ பாடி முடிக்கிறேன், முனியம்மா வந்துட்டா. வா முனியம்மா வா அப்படின்னாக்கா அவன் நிஜமாவே வந்துட்டா. என்ன அப்படின்னு, அக்கா எனக்கு இந்த கை தூக்கி தலைமுடி வாரிக்க முடியல அக்கா, அப்படியே என்னமோ இதுக்கு மேலே தூக்க முடியலக்கா அப்படின்னா. அடி பைத்தியக்காரி, நம்ம ஊர்லெல்லாம் நல்ல கையை வீசி நடக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம இப்படியே நடக்கிறோமா? இந்த தோள்பட்டைக்கு வேலையே இல்லை. கல்லறையில் அரைக்கிறோமா? தோள்பட்டைக்கு வேலை இல்லை. அம்மியில் அரைக்கிறோமா? தோள்பட்டைக்கு வேலை இல்லை. அதுதான் அது தூங்கி போயிடுச்சு அப்படின்னு. போக்கா, உனக்கு என்னமோ எல்லாம் விளையாட்டாக தான் இருக்குது. சரி, அப்புறம் என்ன செஞ்ச? நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், நீ வந்து இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நீ சூடாக ஒத்தடம் கொடு, எண்ணெயை தடவுனியா. எங்கள் அக்கா மக வந்திருந்தா, அவள் என்ன அது என்ன சொல்கிறாங்க, பிசியோதெரப்பி. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டாங்களா ஒன்று அப்படின்னு. இல்லைக்கா, அங்கே நிறையா சொல்லித்தாராக. என்ன தெரியுமா, இப்போ தான் எனக்கு புரியுது. அங்கே போனதுக்கப்புறம்தான் இதெல்லாம் செஞ்சால் நமக்கு தோள்பட்டை வலி வராது, கால் வலி வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா. சரி சரி சொல்லுன்னு அங்கே போய் உக்காந்த உடனேவே அவளை கையை இப்படி வச்சுக்கிட்டு பாதி எழுந்து பாதி உட்கார சொன்னாங்களாம். எங்கே செஞ்சு காட்டு அப்படின்னு. கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே எழுந்து அப்படியே உக்காந்தா, பாதி எழுந்து பாதி உக்காந்து அப்படி ஒரு 10 தரம் செய்ய சொன்னாங்க. அப்புறம் இது என்னடி புதுசா, நம்ம ஊரில் எப்படி உக்கி போடுவோம், காதை பிடிச்சிக்கிட்டு பாதி உட்காந்து தானே பாதி எழுந்திருப்போம், இதெல்லாம் செய்ய நம்ம மறந்துட்டோம்ல இப்போ அப்படின்னு. அப்புறம் அக்கா எனக்கு இந்த இந்த நான் அப்பப்போ அப்படியே விழுந்துருவேன் போல இருக்குன்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பார், ஒரு காலை இப்படி வச்சுக்க, இன்னொரு காலை இப்படி வச்சுக்க, இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கணும், நீ அப்படியே நிற்கணும், எவ்வளோ மனசுக்குள்ளே ஒரு 10-15 எண்ணிக்க அப்படின்னாங்க. அப்புறம் இந்த காலை தூக்கி அங்கிட்டு வெய்யின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு 10. நான் சொன்னேன், உனக்கு இது என்னன்னு இன்னும் புரியல. நம்ம ஊரில் கோவிலில் அடி பிரதர்சனம் செய்ய மாட்டோம், இதா இப்படி இப்படி மாரியாத்தா நல்ல புருஷன் வரணும், இல்லாட்டா எங்கள் மாமியார் காசிக்கு போகணும்னு எதையாச்சும் சொல்லுவீங்கல்ல, அந்த அடி பிரதர்சனம் அப்படின்னாக்கா ஏன் செஞ்சாங்க அவங்க முட்டாளா? நம்ம ஊரில் அடி பிரதர்சனம் செஞ்சது தான் அவங்க செஞ்சுருக்குறாங்க. இல்லைக்கா, இன்னும் இந்த 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 தோள்பட்டை வலி இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு ரொம்ப அழகாக ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. இப்படி சுவத்தில் இந்த விரலை வச்சு இப்படி 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 மேல் வரைக்கும் போயிட்டு அப்படியே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம் கோலமெல்லாம் போடுவோம்ல, அப்போ எல்லா விரலையும் சேர்த்து தானே போடுவோம். இப்படி கோலம் போடுவோம், துணியை பிடிவோம், எல்லா விரலுக்கும் வேலை இருக்கும். அதுதான் அதெல்லாம் செய்யலைல்ல, மெஷினில் போட்டுடுறல்ல, நண்டு ஊறுது நரி ஊறுது, நண்டி ஊறுது நரி ஊறுதுன்னு ஓடுறியாக்கும். இந்த பார், எல்லாம் நாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது தான். கிணத்துல தண்ணி இறைச்சோம், சரி அதை விடு, குழாயை திறந்தா கூட பாத்திரம் தேய்க்கும் போது இப்படியெல்லாம் எல்லா விரலுக்கும் வேலை இருக்கும், தோள்பட்டைக்கு வேலை இருக்கும். ஆக மொத்தம் நம்ம நாட்டில் இன்னொன்று, இந்த கையை இப்படி தூக்கி சுத்த சொன்னாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். அது என்ன தெரியுமா, அங்கே ஒரு சக்கரம் வச்சுருந்துதான், அந்த சக்கரத்துக்கு பிடி இருந்துச்சான், அதை பிடிச்சிக்கிட்டு இவளை இப்படி சுத்த சொன்னாங்களாம். ஆமாம், ஏந்திரம் அம்மி கழுவுற மாதிரி, ஏந்திரம் அம்மியில் அரைக்கிற மாதிரியா இப்படி சுத்த சொன்னாங்களாம். சரி, அப்புறம் இந்த கைக்கு 2 கைக்கும் செய்ய சொன்னாங்க. நம்ம ஊரில் இதை எப்படி செய்வாங்க தெரியுமா, நல்லா மிளகா உப்பு கடுகெல்லாம் வச்சுக்கிட்டு கொல்லி கட்டி அப்படின்னு போடுவாங்கல்ல. சுற்றி போடுற போது என்ன செய்வாங்க, கையை அப்படி வீசி 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 அப்போத்தாலாம் சுத்தும்ல, அப்போ அவங்க தோளுக்கு வேலை இல்லை, 2 கையும் செய்வாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் இன்றைக்கி செய்யறது இல்லை. அப்புறம் பிள்ளைங்கள்லாம் இந்த ஒரு கயத்தை வச்சுக்கிட்டு தாண்டும்ல,
அதுகளுக்கு கை பார்த்தியா தோளுக்கு எவ்வளோ வேலை. நம்ம எல்லாத்தையும் மறந்துவிட்டு இந்த மாதிரி ஒரு சீப்பை வச்சு வாரிக்க முடியலன்னுட்டு நீ அங்கே போயிருக்க அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே சின்ராசு வந்துட்டான். அவன் வந்தாலே எப்பப்பாரு ஏதாச்சும் நோய் சொல்லுவாங்க. இந்த தடவை வந்தான், அப்பதா எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது, அதுக்கு ஏதாச்சும் வைத்தியம் சொல்லு. இந்த கம்ப்யூட்டர் பொட்டி அப்படி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே மூக்கை விட்டுட்டு இருந்தியே, முதுகு வலிக்காமல் என்ன செய்யும்? அதெல்லாம் இல்லை அப்பதா, இது வேற என்னமோ மாதிரி வலிக்குது. அப்போ நான் சொன்னேன், இந்த கையெல்லாம் கொஞ்சமாச்சும் அகட்டுவியா, இப்படியெல்லாம் நகர்த்துவியான்னு கேட்டேன். ஏன் எல்லா வேலையும் தான் செஞ்சுருக்கோம், இப்படியெல்லாம் செய்கிறோம்ல. அங்கே தான் நீ தப்பு பண்ணுற. சரி நீ குளிக்கிறல்ல, எப்படிரா குளிப்பேன்னு? எல்லாரும் குளிக்கிற மாதிரி தான் குளிப்பேன்னு. சரி எப்படிரா துண்டை வச்சு தொடச்சிப்பேன்னு கேட்டேன். எல்லாரும் தொடச்சிக்கிற மாதிரி தானே. எல்லாரும் எப்படிரா துடைப்பாங்கன்னு. குளித்த உடனே துண்டை எடுத்து நல்லா தலையை துவட்டிட்டு முகத்தை தொடச்சிட்டு கை காலெலாம் கழுவிட்டு தொடச்சிட்டு, அங்கே தான் நீ தப்பு பண்ணுற. நீ முதல்ல இந்த தோல் வலி போகணும்னா இந்த துண்டை எடுத்துக்க. குளிக்கிறல்ல, குளித்து முடித்த உடனேவே முதல்ல இந்த முதுகு தண்டு வடம் இருக்குல்ல, அது குளிர்ந்து போயிடக்கூடாது. அதில் நீர் கோத்துக்குச்சுன்னா ஜலதோஷம் வரும். இந்த மாதிரி இந்த துண்டை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இந்த கையை கொண்டு வரணும், இப்படி கொண்டாடணும். அப்புறமா இதை போட்டு இந்த கையை இப்படி பாரு, முழுசாக இப்படி 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 இது வரைக்கும் வரணும்டா. அது வரைக்கும் வந்துச்சுன்னா உனக்கு தோள்பட்ட வலியே வலிக்காது, வரவே செய்யாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னான், இல்லை என்னமோ இங்கெல்லாம் வலிக்குது அப்படின்ன பொழுது, இன்னொன்று சொல்லித்தாரேன். நான் இப்போ இந்த துண்டை வச்சு முதுகை துடைக்க தானே சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன, எதை துடைக்கணும்? அதுக்கு அடுத்தது நேர நெஞ்சு, தலை, முகம், கால், அப்புறமா தான் கை. இந்த ஆர்டரில் நம்ம செய்ய மாட்டோம்டா. நம்ம என்ன செய்வோம், முதல்ல தலையை போட்டு துவட்டி மூஞ்சியை தேய்ன்னு தேய்ச்சி கை கால் அப்படி போட்டு போயிடுவோம். அது இல்லை, முதல்ல முதுகு, அப்புறம் நெஞ்சு, அப்புறமா தலை, அப்புறம் முகம், கால், அப்புறமா தான் கை. நீ இந்த வரிசையில் நீ உடம்ப துவட்டிப்பார், உனக்கு வலி வராது அப்படின்னு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அந்த காலத்தில் ஏன் இதை இப்படி வச்சாங்கன்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, இதுக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு சூக்மம் இருக்கணும். அது என்ன சூட்சமோ அது தெரியல. அவங்க செஞ்சதை நாங்கள் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம செஞ்சுட்டு இருந்ததுனால இது வரைக்கும் ஓடுது. எனக்கு இந்த நண்டு ஊறுது நரி ஊறுது பண்ணது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நாமெல்லாம் இப்படியெல்லாம் விளையாடி இருக்கோம், இந்த விரலுக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கோம். சோறு பிணையறதை இப்படி தானே செய்வோம். அப்போ எல்லா விரலுக்கும் வேலை இருக்குல்ல. எதுவாக இருந்தாலுமே இப்போ 2 கையால் மண் அலறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். ஒன்றுத்துக்குமே வேலை கொடுக்காம இருந்தால் எப்படி? எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்லித்தரேன்டா. இன்றைக்கி நான் இந்த அப்பத்தா இப்படி சட்டம் மாதிரி நிமிந்து உக்காடுறேன்னா தினம் ஒரு வாட்டி ஒன்று செய்வேன். என்ன செய்வேன் தெரியுமா? இந்த கையை இப்படி கொண்டு போய் இந்த கையை இப்படி கொண்டு போய் 2ஐயும் ஒன்றா சேர்த்துருவேன். வா முதுகு பக்கம் வந்து நின்று பாருடா. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. சின்ராசு சின்ராசு சின்ராசு. ஏடா இது செய்யறதுக்கு நாங்கள்லாம் பந்தயம் வச்சுக்கிடுவோம். கமர்கட்டு எவ்வளோ? 5 கமர்கட் கொடுத்தா இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நிற்போம். இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் சின்ராசு போத்தா அப்படின்ட்டு அவன் போயிட்டான். சரி கையை அப்படி பிடிச்சிக்கிட்டேன்னு இதை எடுத்து விடுறதுக்கு யாராச்சும் வேணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை, அப்படியே எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து பார்த்துட்டு, அத்தோடி நீ பெரிய கில்லாடி கிளவியா இருப்ப போல இருக்கேன்னா. தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்கிறவ கிளவியோ குமரியோ அது இல்லை. தெரிஞ்சதை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும், அதுதான் ஏன் ஜோலி. அதைத்தான் நான் செய்கிறேன்.